அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 134. ஓம் எந்திரம் பலவுள் இருப்பாய் போற்றிவோம். கோடுகளால் வரைந்து அறைகள் உண்டாக்கி அதில் ஓசையை வெளிப்படுத்தியும் எழுதியும் வழிபடுவது இயந்திரம் எனப்படும். இதையே சக்கரம் என்றும் கூறுவர். சுழல்வது, இயங்குவது, கருவி என்ற பொருள்களில் இது குறிக்கப்படுகிறது. மந்திரம் உயிர் போன்றது, எந்திரம் பிராணசக்தி போன்றது, விக்கிரகம் உடம்பு போன்றது, தந்திரம் உபதேசிக்கும் அறிவு, மூல எந்திரம், பூசை எந்திரம், தியான எந்திரம், தாரண எந்திரம், ரட்சா எந்திரம், பிரயோக எந்திரம், ஆராதார சக்கரம், அஷ்டகர்ம சக்கரம், ஏரொளி சக்கரம், கால சக்கரம், ராசி சக்கரம், முக்கோண சக்கரம் முதலிய பல சக்கரங்கள் உள்ளன. மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் யந்திரமும் மெய்யெனில் மெய்யாய் விளங்குமே மேதியினில் பொய்யெனில் பொய்யாகிப்போம் நீதி வெண்பா. இப்பாடலில் கூறிய ஏழையும் நம்பி கடைபிடிக்கும் ஒருவருக்கு இவை உண்மையாகி பயன் தரும். நம்பாதவர்களுக்கு பொய்யாகி பயனின்றி போகும். எய்தி வழிபடில் எய்தாதன இல்லை, எய்தி வழிபடில் இந்திரன் செல்வமும், எய்தி வழிபடில் என் சித்தி உண்டாகும், எய்தி வழிபடில் எய்திடும் முத்தியே. திருமந்திரம். இந்த இயந்திரத்தை ஏற்று முறைப்படி வழிபாடு செய்தால் அடைய முடியாத எல்லா பயனும் அடையலாம். இந்திரன் போல் செல்வமும் பெறலாம். அட்டமா சித்திகளும் கிடைக்கும். இறுதியில் முத்தி பேரும் உண்டாகும் என்று இப்பாடல் கூறுகிறது. ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட தனித்தனி மந்திரம் உண்டு, எந்திரம் உண்டு. திருமூலர் சில முக்கியமான சக்கரங்களை குறிப்பிடுகிறார். திருலம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், புவனாபதி சக்கரம், நவாகரிம் சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம், வைரவ சக்கரம் என்னும் சக்கரங்களை குறிப்பிடுவார். எந்த தெய்வ வடிவமானாலும் எந்த சக்கரத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் மூலமாக பயன் தருபவள் அன்னை ஆதிபராசக்தியே ஆவாள். ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.